ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுடைய மொபைலில் சீக்கிரமாகவே பேட்ரி ட்ரைன் ஆகுதா? உங்களுடைய சாம்சங் மொபைலில் உங்களுடைய பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எப்பவுமே டிஃபால்ட்டாகவே ஆஃபில் தான் இருக்கும். நம்ம அதை ஆன் பண்ணுறதே கிடையாது. அதை ஆன் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 நாள் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நிற்கிது அப்படின்னா, இப்போ அந்த ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சரை ஆன் பண்ணுறது மூலமாக ஒரு 2.5 நாள், ஒரு நாள் எக்ஸ்டெண்டாக வரும். அது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உங்கள் சாம்சங் மொபைலில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, இது மூலமாக உங்கள் பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகாமல் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறதான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. மேலேருந்து கீழே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேட்டரின்னு இருக்கும். பேட்டரியை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பேட்டரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேட்டரி ப்ரொடெக்ஷன், இது டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். இந்த பேட்டரி ப்ரொடெக்ஷன் சென்டரில் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே செப்பரேட் ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதுதான் பேட்டரி ப்ரொடெக்ஷன், ஆஃபில் இருக்கும். இங்கே ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணோன்னே டிஃபால்ட்டாக பேசிக்கில் இருக்கும். இந்த பேசிக்கில் செலக்ட் ஆகிருந்ததுன்னா என்ன மீனிங்னா, நீங்கள் சார்ஜ் போடும் பொழுது 100% வரைக்கும் ஏறிடும். சார்ஜ் ஏறினதுக்கப்புறமா பேட்ரி மறுபடியும் சார்ஜ் ஏறுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஏன்னா 100% முடிஞ்சது இல்லைங்களா, ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறமா உங்கள் பேட்ரி நீங்கள் சார்ஜ்லேயே வச்சு தூங்கிடுறீங்க. மெல்லமாக பேட்ரி டவுன் ஆகி ஒரு 95 அப்படின்னு வருதுன்னா, 95% வந்துருச்சுன்னா மறுபடியும் பேட்ரி சார்ஜ் ஆகிறது ஆரம்பிக்கும். ஆக மொத்தத்தில் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். நம்மளாக பார்த்து அந்த சார்ஜரை அன்பிளக் பண்ணுற வரைக்கும் ஏறிட்டு இருக்கும். ஆனால் இப்போ 100% வந்தோன்னவே கட் ஆயிரும். இதே இது நீங்கள் சார்ஜ் போட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 95% கம்மியாச்சு அப்படின்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த லெவலில் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துங்க. மேக்ஸிமம்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய பேட்டரியை ரொம்ப பாதுகாப்பாக லாங் லைஃப் வரணும்னா இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி 85, 90, 95 அப்படின்றது 90ல் செலக்ட் பண்ணிங்க. மேக்ஸிமமில் கிளிக் பண்ணி 90%ல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 90% வர்ற வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஏறும். 90% வந்ததுக்கப்புறமா சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக டம்ப் பண்ண மாதிரி பேட்டரிக்கு சார்ஜ் கொடுக்காம ஒரு 3/4வாசிக்கும் மேலே சார்ஜ் கொடுத்து பண்ணுறதுனால பேட்ரி லாங் லைஃப் வரும். அதனால் இதை ஃபாலோ பண்ணி இதிலிருந்து மேலே பேட்டரி ப்ரொடெக்ஷனில் இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வந்துடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் அப்படின்ட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பவர் சேவிங்குள்ளே பாருங்கள் ஆஃபில் இருக்கும். டிஃபால்ட்டாக ஆன் பண்ணிக்கங்க. இது ஆன் பண்ண என்ன நடக்கும்னா, நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தது பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பேட்டரியை லாங் லைஃப் கொண்டு வரது எப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக பார்த்தோம். இது பவர் சேவிங். பேட்டரிக்குள்ளே நம்ம எவ்வளோ பவரை சேவ் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த பவரை வெளியே ஒவ்வொரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுறப்போ, மொபைலும் யூஸ் பண்ணுறப்போ அதிகமாக செலவாகாத மாதிரி எப்படி கொடுக்கறது, அதுதான் பவர் சேவிங். இதில் பாருங்கள், இந்த பவர் சேவிங் ஆன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மொபைலோட ஸ்பீடு 70% ஆயிரும். நார்மலாக ஒரு 100% போயிட்டு இருந்ததுன்னா 70% ஆயிரும். பிரைட்னஸ் ஒரு 10% கம்மி ஆயிரும். மோஷன் ஸ்மூத்னஸ், உங்களுக்கு அதை மூவ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த வாட் இஸ் தட் அனிமேஷன், அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதே மாதிரி டார்க் மோட் ஆன் ஆயிரும். நீங்கள் ஒரு நிமிஷம் மொபைல் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் லாக் ஆகிற மாதிரி வச்சுருப்பீங்க. அதுக்கு பதிலாக இப்போ இந்த பவர் சேவிங்கை ஆன் பண்ணிட்டீங்கன்னா 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதில் எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாங்கிறத நீங்களே டிசேபிள் பண்ணி பார்த்துக்கலாம், எனேபிள் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு டர்ன் ஆன் டார்க் மோடுங்கிறது பவர் சேவிங்கில் எனேபிளில் இருக்கக்கூடாது, எனக்கு லைட் மோடில் தான் வேணும்னா இப்போ டர்ன் ஆன் டார்க் மோடை ஆஃப் பண்ணுங்கள், உடனே லைட் மோடில் வந்துடும். ஸோ எது வேணும் எது வேணாங்கிறத மட்டும் இந்த பவர் சேவிங்கில் செட் பண்ணிவிட்டு, இப்போ பவர் சேவிங்கில் சேம் அந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே அடாப்டிவ் பவர் சேவிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணுங்கள். இப்போது நம்ம என்ன தான் பவர் சேவிங் மோடை ஆன் பண்ணினாலும் இங்கே அடாப்டிவ் பவர் சேவிங்கை ஆன் பண்ணினோம்னா நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம மொபைலில் காலையிலேருந்து ஒரு 5-6 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் சில சேட்டிங்ஸ் பண்ணுறோம். ஸோ கண்டினியூவாக ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளோட யூசேஜை அப்படியே மானிட்டர் பண்ணுது.
சரி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறான், அதனால நம்ம நார்மலாக பவர் சேவ் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போவே பவர் சேவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இது. யூசேஜோட மெத்தடை பேஸ் பண்ணி உங்களுக்கு பவர் சேவிங்காக ஆன் பண்ணி வைக்கும். அதுதான் அடாப்டிவ் பவர் சேவிங். இது கண்டிப்பாக எனேபிள் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 2 ஸ்டெப் வெளியே வாங்க. வெளியே வந்தோடனே அடுத்தது பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட், இதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டும். இதை நீ கண்டுபிடி. இது டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். இதை நீ கண்டுபிடி. எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கோ அதையெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு தூங்க வச்சிரு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இது. அதனால் புட் அன்யூஸ்டு ஆப்ஸ் டு ஸ்லீப்புங்கிறத எனேபிள் பண்ணிங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு 2-3 நாளாக ஒரு 4 நாளாக யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது உங்கள் மொபைலில் இருந்ததுன்னா அதையே கொண்டு போய் பர்மனெண்ட்டாக தூங்க வச்சிடும். நம்ம மறுபடியும் ஆன் பண்ணும் பொழுது ஆன் பண்ணிக்கும், இல்லைன்னா தூங்க வச்சிடும். அடுத்து இந்த பேக்ரவுண்டு யூசேஜ் லிமிட்ஸ்லேயே டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அடாப்டிவ் பேட்டரின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கங்க. இது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. இந்த அடாப்டிவ் பேட்டரியை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் ஒரு 4-5 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அதில் 2 அப்ளிகேஷன் தொடர்ந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 2 அப்ளிகேஷன் திடீர்னு மெசேஜ் வந்ததுன்னா பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறீங்க. எந்த அப்ளிகேஷன் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு பவரை அதிகமாக கொடுக்கறதும், எந்த அப்ளிகேஷன் குறைவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனை பவரை குறைவாக கொடுக்கும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஒரே மாதிரி பவர் கொடுக்கும். புரியுதுங்களா? இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான பவரை கொடுக்கும். இது மூலமாக உங்கள் பேட்டரியோட சார்ஜ் மெதுவாக குறையும். அடுத்து இந்த அடாப்டிவ் பேட்டரியிலிருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணி ஒரு ஸ்டெப் வெளியே வாங்க. உடனே பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட்டுக்குள்ளே வந்துடும். இதில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பேட்டரிக்குள்ளே வந்துடுங்க. அடுத்தது அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள், பேட்டரியோட யூசேஜ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் வியூ டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். பேட்டரியோட ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே கீழே வந்தீங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த அப்ளிகேஷன் எவ்வளவு பேட்டரியை யூஸ் பண்ணுது அப்படிங்கிற கால்குலேஷன் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ என்னுடைய இந்த மொபைலில் மேக்ஸிமம் எந்த அப்ளிகேஷனுமே வச்சுருக்க மாட்டேன், சரிங்களா? அதனால் எங்கிட்ட கம்மியாக இருக்குது. நீங்கள் நிறையா அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது பேக்ரவுண்டில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பர்சன்டேஜ் காமிச்சுதுன்னா உடனே அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே புட் டு ஸ்லீப் அப்படிங்கிறது எனேபிள் இருக்கும். அவ்வளோதான். இதை எனேபிள் பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட்டை எனேபிள் பண்ண அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல் நீங்கள் சைலண்ட்டாக வச்சுருக்கும் பொழுது பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. இதில் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ செலக்ட் பண்ண மாதிரி பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட்டை எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒரு ஸ்டெப் வெளியே வந்துடுங்க. இப்போ பேட்ரி ஆக்டிவிட்டி பேஜில் இருப்போம். இங்கே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இன்னொரு ஸ்டெப் வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான். அடுத்தது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் இருந்ததுன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணிடுங்க. நீங்கள் சார்ஜ் போடும் பொழுது ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகும். இப்போ சார்ஜிங் செட்டிங்ஸ்லேருந்து டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வந்துடுங்க. அடுத்து ஆட்டோ டிம் ஸ்க்ரீன் டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிங்க. இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் பேட்டரி 5% கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் எல்லாமே கம்மி பண்ணிக்க ஸ்க்ரீனை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் எனேபிள் பண்ணிக்க. அடுத்தது கீழே இருக்கிற ஷோ பேட்டரி பர்சன்டேஜுங்கிறது உங்களுக்கு தெரியும். மேலே இருக்கிற பேட்டரி ஐக்கான், அந்த பேட்டரி ஐக்கானுக்குள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். இது எனேபிள் இருந்தால் டிசேபிள் பண்ணிங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் மறைஞ்சிரும். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணிங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் தெரியும். ஸோ இதில் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பேட்டரி லைஃப்பை லாங் லைஃபாக கொண்டு வர முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சாம்சங் மொபைலில் பேட்டரியை ட்ரைன் பண்ணக்கூடிய நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு செட்டிங்ஸ்லையும் போய் நம்ம ஆஃப் பண்ணோம்னா
லாங் லைஃப்பில் வரும். அது எப்படிங்கிறத நம்ம அடுத்து கண்டினியூ வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இதே மாதிரி கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.